கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நிச்சயமாகவே நம்ம ஜெபம் பண்ணும்போது விசுவாசமும் ஜெபமும் இரண்டும் இணையும் போது தான் வல்லமையான காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும். நாம் அப்போது தான் எதிர்பார்க்க முடியும். விசுவாசத்திலிருந்து ஜெபத்தை பிரிக்க முடியாது, ஜெபத்திலிருந்து விசுவாசத்தையும் பிரிக்க முடியாது. விசுவாசம் இல்லாத ஜெபம் வாழ்க்கையானது வீண் வார்த்தைகளை அலப்புகிறதா இருக்கும் என்று பார்க்கிறோம். ஜெபமில்லாத விசுவாசம் வீணான ஒரு நம்பிக்கையாகும். தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்கும் போது உன் உள்ள கர்த்தரை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதிலளிப்பார். என் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், தேவ தூதர்களின் ஜெபத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் என்று நீங்கள் விசுவாசிப்பது மிகவும் உறுதியான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு எப்படி பிரியமாக இருக்க முடியும்? பிரியமாக இருக்கக்கூடாத காரியமாக இருக்கிறது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியே விசுவாசம் இல்லாத ஜபத்தில் கர்த்தர் பிரியப்படவும் மாட்டார். ஒருவேளை உன் இருதயத்தை அவிசுவாசம் என்ற காரிய இருள் மூடிக்கொண்டு இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் எப்படி ஜபத்திற்கு பதிலளிக்கிறவர் என்பதை பற்றிய சாட்சி புத்தகங்களை நம்ம சொல்ல முடியும். நீங்கள் என்ன வாசித்து பாருங்களா, கிறிஸ்து செய்த அற்புதங்களை எல்லாம் தியானித்து பாருங்களா. அப்பொழுது விசுவாசம் நம்ம உள்ளத்திலே நிச்சயமாகவே அப்படியாய் மாறாக ஊற்றெடுக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். சிலர் விசுவாசத்தோடு செடிகளை நடுகிறார்கள், பின்பு அவிசுவாசத்தோடு அதை பிடுங்கி போடுகிறார்கள். செடி எப்படி வளரும்? தேவ பிள்ளையே, எனக்கு ஒரு சிறிய தெரிந்தவர்கள் ஒருவர் இருக்கிறார்கள். அவர் ஒரு செடி நடுகிறதை பார்த்திருக்கிறேன். அழகாக பாத்தி கட்டி மண்ணை கொத்தி உரமிட்டு அதை ரொம்ப அருமையாக அந்த செடியை நட்டு வைத்தார்கள். மறுநாள் காலையில் அந்த செடி வளர்ந்திருக்கிறதா என்று போய் பார்த்தார். ஒரு நாளுக்குள் எப்படி வளரும்? அந்த செடி வேர் விட்டு இருக்கிறதா என்று எண்ணம் அவருக்குள்ளே இருக்கிறது. உடனே அதை போய் அவர் பார்த்தார். பார்த்தீங்களா, செடி வளரவில்லை என்று சொல்லி மண்ணை தோண்டி அப்படியே வேர் போயிருக்கா என்று சொல்லி அந்த மண்ணை திரும்பவுமா கிளறி விட்டு பார்த்தா ஒன்றுமே நடக்கவில்லை. வேரோடு பிடுங்கி அப்படியே ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார். கடைசியில் செடி செத்து போனது. இப்படி தான் அனைவருடைய விசுவாசங்களும் இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஒரு பிரச்சனைக்காக ஊக்கமாக ஜெபித்த பின் கர்த்தர் பொறுப்பிலே நம்ம விட்டுவிட வேண்டும். மீண்டும் அந்த பிரச்சனையை தோண்டி எடுத்து பிரச்சனை தீவிரமில்லையே, அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போகவில்லையே, அதுக்கு என்ன சொல்யூஷன், அப்படியா அழுது ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அது அவிசுவாசத்தை தான் நமக்கு காண்பிக்கும். தேவ பிள்ளையே, கர்த்தரின் ஜெபத்தை கேட்டால் பதில் கொடுப்பார் என்று விசுவாசிங்க. ஒருபோதும் அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. விசுவாசத்தில் நிலைத்து நில்லுங்க. நம்பிக்கையோடு கூட சூத்திரத்தோடு கூட கர்த்தரை துதிங்க. விசுவாசம் உள்ள ஒரு ஜெபமானது நீங்கள் வியாதியஸ்தர்களை ஜெபித்தாலும் அங்கே சுகம் கிடைக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜெபித்தாலும் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பொறுத்து உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருவார். நீங்கள் எந்த விஷயமா ஜெபிக்கிறீங்க? சபை கட்டணும்னு ஜெபிக்கிறீங்களா? ஆத்மா இல்லைன்னு கண்ணீர் வடிக்கிறீங்களா? வேலை விஷயமா ஜெபிக்கிறீங்களா? குடும்ப வாழ்க்கை கட்டப்படணும்னு ஜெபிக்கிறீங்களா? மனைவி கணவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் குடும்பத்திலேயும் சபையிலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று மத்திய 21 வாசிக்கிற பிரகாரமா தேவன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம ஜெபிப்போமா? அப்பாவே துதிக்கிறோம். அந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் விசுவாசத்தோடு கேட்டு பதிலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.